வணக்கம், நல்லா இருக்கேன். திவ்யா மாதிரி வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கணும்டா அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிக் பாஸ் வின்னரான திவ்யாட்ட ஒரு பேட்டியில பாருக் அம்ருதீனை பாத்தீங்களா, பேசுனீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு திவ்யா பார்த்தேன், கிராண்ட் ஃபினாலே அப்ப பார்த்தேன், கேக் கூட ஊட்டி விட்டேன், நாங்க பேசதான் செஞ்சோம், ஹக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கம்ருதீன் கூட அங்க உள்ள நடந்தது எல்லாத்துக்குமே சாரி, நான் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் எதுக்கு பழசையெல்லாம் பேசிட்டு அது எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி அதை பேச வேணாம், எல்லாம் ஒரு கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்தவங்கள நீங்க மீட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்க எல்லாருமே கோயிலுக்கு போனோம், கனி, சபரி, சுபிக்ஷா, அரோரா எல்லாருமே நாங்க கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிக் பாஸ் டிராஃபியை பார்த்தோன்னா உங்க ஃபேமிலி எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு கேட்டதுக்கு 11 வருஷமா நான் சின்ன திரையில ஒர்க் பண்றேன், இதுவரை எனக்கு எந்த அவார்டுமே கிடைக்கல, என்னோட ஃபேமிலி அவங்க ஊரையே விட்டு எனக்காக இங்க வந்திருக்காங்க, நான் சினிமா துறையில இருக்கிறதுல அவங்களுக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது, என்னோட நடிப்புக்கு கிடைக்காத அவார்டு என்னோட ரியல் கேரக்டருக்கு கிடைச்சிருக்குங்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு திவ்யா சொல்லியிருக்காங்க. திவ்யா உண்மையாவே பிக் பாஸ் டிராஃபிக்காக ஃபுல் எஃபர்ட் போட்டாங்களா இல்ல பிஆர் டீம் மூலமா தான் வின் ஆனாங்களா? இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.